வணக்கம். இன்றைய தினம் 13 ஜனவரி 2025. டைம் வந்து கரெக்டாக 12 மணி 1 நிமிஷம் ஆகுது. இந்த வீடியோ வந்து ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நான் வீடியோ போடலை, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருந்தேன். பட் இருந்தாலும் அது என்ன நடந்ததுன்றத நம்ம தெளிவாக நீட்டாக நம்ம பார்த்துடலாம். இப்போ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக அல்கோ மைண்டில் என்ட்ரி வரலை. அதாவது நம்மக்கிட்ட ரெண்டு விதமான அல்கோ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம பயன்படுத்தக்கூடிய அல்கோ ட்ரிக்ஸு, இன்னொன்று ஃபுல்லி வெப் பேஸ்டு ஏஐ பேஸ்டு ரோபோ அல்கோ மைண்டு. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராவலிங்கில் இருந்த அப்படின்னால நான் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் வெள்ளிக்கிழமை நமக்கு என்ட்ரி வரலை. ஆனால் எதில் வரலைன்னா அல்கோ மைண்டில் வரலை. அல்கோ ட்ரிக்ஸில் மட்டும் ஒரு சின்ன ஸ்லிப்பேஜ் கொடுத்து என்ட்ரி கொடுத்த அன்னைக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. இது பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி ரெண்டுமே நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னெசரியாக நமக்கு வந்து ஒரு கால் வந்து எடுத்திருக்கு. வெள்ளிக்கிழமை அதோட எல்லாமே நான் பொறுமையாக காட்டுறேன். ஆர்டர் புக்லேருந்து பேக் ஆஃபீஸ் ரிப்போர்ட்லேருந்து காட்டுறேன். வெள்ளிக்கிழமை நமக்கு நிஃப்டியில் என்ட்ரி, பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி கிடையாது. நிஃப்டியில் மட்டும் அன்னெசரியாக ஒரு சின்ன ஸ்லிப்பேஜ் இருந்தது. நான் சொல்கிறது எல்லாமே கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய அல்கோவில். அல்கோ மைண்டில் வெள்ளிக்கிழமை என்ட்ரி கிடையவே கிடையாது, வரவே இல்லை. அதனுடைய ஆர்டர் புக்கும் நான் காட்டுறேன். அதே போல் இன்னைக்கு பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா அல்கோ மைண்டில் கரெக்டாக, அதாவது நம்ம இன்னைக்கு பொறுத்த வரையும் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா 1 hour பிரேக் அவுட்டில் கரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. அதே போல் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துட்டு இப்போது எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் எஸ்எல் ஹிட்டு, நிஃப்டியில் டார்கெட் அச்சீவ்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து ரிமோட்டில் போடும்போது நான் சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். நான் அது சிஸ்டமுக்கும் மிஸ்டேக்ஸ்க்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது. ஆஸ் பர் த ஸ்ட்ராட்டஜி நமக்கு டார்கெட் அச்சீவ். ஆனால் நான் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில், அதாவது நமக்கு வந்து டவர் எடுக்காத ஏரியாவில் இருந்ததுனால, மலையில் இருந்ததுனால என்னால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. சின்ன ஸ்லிப்பேஜ் ஆகிருக்கு எனக்கு. அதனால் இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. ஹிட் ஆகிட்டு நமக்கு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 4925 ரூபா கிட்ட எம்டிஎம் நமக்கு இன்னைக்கு மைனஸ் ஆகிருக்கு. இது இன்னையுடைய ஸ்டேட்டஸ். மற்றும் வெள்ளிக்கிழமை என்ன நடந்ததுன்றத நம்ம பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை பொறுத்த மட்டிலும் நான் டைரக்டாக ஆர்டர் புக்கே எடுத்து காட்டிடுறேன். அதாவது பேக் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை எடுத்து காட்டினா தான் நமக்கும் ஓரளவு தெளிவு இருக்கும். ஸோ பேக் ஆஃபீஸ் ரிப்போர்ட் எடுத்து நம்ம பார்த்துடலாம். இந்த மந்த்து இன்னைக்கு வரையும் எவ்வளோ பிஎன்எல் இருக்குது, அதாவது இந்த 10 நாளைக்கு ட்ரேடிங் டேஸில் எவ்வளோ பிஎன்எல் வந்திருக்கு எல்லாமே நம்ம தெளிவாக நம்ம பார்த்துடலாம். ரிப்போர்ட்ஸ் போகிறோம், பிஎன்எல் போகிறோம், பிஎன்எல் போயிட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் போகிறோம். நம்ம டைரக்டாக ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரையும் நம்ம போடுவோம். போட்டோம்னா நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 10,200 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் இருக்கு. 10,200 ரூபாவில் 400 ரூபா கிட்ட புரோக்கரேஜ் போயிருக்கு. அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நமக்கு 5,326 ரூபா மைனஸ் ஆகிருக்கு. நான் இப்போ சொன்னேன் அல்கோ மைண்டில் வந்து நமக்கு என்ட்ரி கிடையாது. பட் அல்கோ ட்ரிக்ஸில் இது கம்ப்யூட்டர் பேஸ்டு அல்கோன்றதுனால நான் சில சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து ரிமோட் மூலமாக ஆக்சஸ் பண்ணும்போது இது கம்ப்யூட்டர்லேயே ஆனாக இருக்கணும். இந்த அல்கோ ட்ரிக்ஸ் ரோபோ பொறுத்த முடியும். அல்கோ மைண்ட் அப்படி இல்லை, நம்ம மொபைல்லேயே பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நான் சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால வெள்ளிக்கிழமை எனக்கு அன்னெசரியாக நிஃப்டியில் என்ட்ரி கொடுத்து எனக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. எம்டிஎம் அப்படி இருந்தாலும் நமக்கு ஓவரால் 8 நாள் ட்ரேடிங் செஷன் போயிருக்கு. 8 நாளில் 10,200 ரூபா நெட்டு ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓவரால் புரோக்கரேஜ் 400 ரூபா போக 9,800 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். அதே போல் நாம் இது டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா ஓவரால் டிசம்பர் 1ஆம் தேதி இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா 38,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கும். 2,800 ரூபா புரோக்கரேஜ் ஓவரால் போயிருக்கு. நெட்டு வந்து 35,000 ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இது நான் காட்டுறதோடைய நோக்கம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை என்னால் ரெக்கார்டு பண்ண முடியல. அதனால் எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லை, விட்டு இருந்தது. என்னால் அப்லோட் பண்ணுற அளவுக்கு உண்டான ஸ்பீடு இல்லை. பட் இருந்த போதிலும் நமக்கு எம்டிஎம் பார்த்தீங்கன்னா 5,326 ரூபா வெள்ளிக்கிழமை மைனஸ். அது போகவே நமக்கு இந்த மாதம் ஓவரால் நெட்டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா
10,000 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கும். இது நான் இப்போ இந்த அல்கோ ட்ரிக்ஸ் இந்த இதை பொறுத்தவரையும் தெளிவுபடுத்தியிருக்கேன் நான் நம்புறேன். இன்னைக்கு மைனஸ்ல முடிஞ்சிருக்கு 5,000 ரூபா. இப்போ அல்கோ மைண்டில் பொறுத்த மட்டிலும் இந்த ஸ்ட்ராட்டஜி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றதை பார்ப்போம். அல்கோ மைண்டை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம சார்ட்லயும் பார்த்தோம் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிருந்தது. சின்ன ஸ்லிப்பேஜ்னால தான் எனக்கு டார்கெட் ப்ராஃபிட் புக் பண்ணல, இல்லைனா இன்னைக்கு எனக்கு லாபமே வந்திருக்கும். பட் அல்கோ மைண்டை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிப்டி இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் 1 hour ஸ்ட்ராட்டஜி சேம் ஸ்ட்ராட்டஜி அல்கோ ட்ரிக்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அல்கோ மைண்ட்ல வெப் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு 3,371 ரூபா நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அதாவது இது கடைசியா இது வந்து வெள்ளிக்கிழமையுடைய ஆர்டர் புக்கும் நம்ம பார்க்கலாம். இது யார் வேணுமோ ஆக்சஸ் பண்ணிக்கொள்ள முடியும். நான் அந்த டீடைல்ஸும் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட்ஸில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா நமக்கு தெளிவாக கிடைக்கும் டேட்டா. இதில் பார்க்குறோம் கிளியராக இன்னைக்கு உடைய வீடியோவை நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து நேற்று லாஸ்ட் கால் எப்போ வந்திருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியுது 9ஆம் தேதி மட்டும்தான் என்ட்ரி கொடுத்துருக்கு. 9ஆம் தேதிக்கு மேலே என்ட்ரி கொடுக்கல. அதாவது வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி நமக்கு பேங்க் நிப்டியில் என்ட்ரி கிடையாது. இன்னைக்கு மட்டும் 10.15 என்ட்ரி கொடுத்து 173 ரூபாய்க்கு கரெக்டாக 10:30க்கு 218 ரூபாய்க்கு விற்றுருக்கு. என்ன ஆப்ஷன்? 23,250 ஆப்ஷன். ஆக்சுவலாக அந்த 23,250 ஆப்ஷன் நமக்கு எடுத்திருக்கு. இதுதான் நமக்கு அல்கோ மைண்டில் தெளிவாக தெரியும். நம்ம ஆர்டர் புக் பார்த்தோம், அதாவது எக்ஸல் ஷீட் டவுன்லோட் பண்ணியே பார்த்தோம். இன்னைக்கு லாபம் வந்திருக்கு 23,250. ஆக்சுவலாக இன்னைக்கு ட்ரேடை நான் இன்னொரு அக்கௌண்ட்ல நான் பண்ணியிருக்கேன். அதனால அந்த கைட் அதாவது ஜெரோதா அக்கௌண்ட்டை நான் காட்டுறேன். நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தெளிவு கிடைக்கும். அதாவது எப்படி நமக்கு எடுத்ததுன்றதுக்கு முதல்ல நம்ம இந்த ஆர்டர் புக்கை பார்த்துருவோம். நம்ம இந்த ஆர்டர் புக்கில் பார்த்தோம்னா தெளிவாக தெரியுது. என்ட்ரி வந்து 10.15 செகண்டுக்கு, அதாவது 10:15 1 செகண்டுக்கு என்ட்ரி, 10:30க்கு எக்ஸிட்டு. இப்போ நாம் என்ன பண்ணலாம், இதை நம்முடைய ஜெரோதா ஆர்டர் புக்கில் நான் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் சென்செக்ஸ் நிப்டி ஒன்று மட்டும் தான் எடுத்திருக்கு. ஸோ மற்ற எல்லாம் சென்செக்ஸ் தான். இது வேறு ஸ்ட்ராட்டஜி ஓடிட்டுருக்கு. நிப்டியை பொறுத்த மட்டிலும் அதை வச்சு நான் தெளிவாக காட்டுறேன். கிளியராக உங்களுக்கு டைம் தெரியும் பாருங்கள். 10.15க்கு 23,250 கால் ஆப்ஷன் 185 எடுத்திருக்கு. அதே போல் 10:29:37 214 ரூபா வித்திருக்கு. இந்த நிப்டியில் மட்டும் ஓவரால் 10,826 ரூபா கிட்ட டார்கெட் இந்த இடத்துல வந்திருக்கு. கிளியராக நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த ஆப்ஷன், அதாவது நம்ம அல்கோ மைண்டில் எடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் இன்னைக்கு லாபத்துன்றதுக்காக நான் லைவ் ட்ரேட் இன்னைக்கு நடந்திருக்கு நம்முடைய ஜெரோதா அக்கௌண்ட்ல. அதில் பார்க்குறோம் 10,826 ரூபா 5 லாட் நம்ம போட்டு 5 லாட் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே நான் காட்டுறேன். நிப்டியுடைய ஆர்டர் புக் 375 குவான்டிட்டி 185க்கு என்ட்ரி 214க்கு ப்ராஃபிட் புக் ஆகி இன்னைக்கு 10,800 ரூபா கிட்ட லாபம் அல்கோ மைண்ட்ல வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நமக்கு தெளிவாக தெரியுது அல்கோ மைண்ட்ல இன்னைக்கு ப்ராஃபிட் தான். பட் நான் சில மிஸ்டேக்ஸ் எரர் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கேன். மலையில் இருக்கும்போது எனக்கு அது டவர் அதாவது இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து அவ்வளோ கிடைக்கல. ஸோ அதனால இன்னைக்கு மிஸ் ஆகிருக்கு. பட் ஓவரால் இன்னைக்கு அல்கோ மைண்டில் ப்ராஃபிட் தான். இது தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்பவே ஈஸியான டே, ரொம்பவே எளிமையாக ப்ராஃபிட் வரக்கூடிய டே. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரிலேருந்து அழகாக ஒரே டார்கெட் என்ட்ரி கொடுத்துட்டு 3 கேண்டில் நம்ம என்ட்ரிக்கு மேலேயே 23,325 டார்கெட்னா 23,335 340 வரையுமே போயிருக்கு நமக்கு. ஸோ நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி.